ஹலோ நண்பா, பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்லேருந்து 2026 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 899 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 27 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th ஐடிஐ எனி டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாம் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாரி ஜாப் இருக்குது. ஸோ அந்தந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் உள்ள A to Z இன்ஃபர்மேஷன் தான் கிளியர்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் மட்டும் பார்க்கறதில்ல. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கணக்கு தான் நம்ம டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் வர இன்ஃபர்மேஷனும் ஒன்றா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது நான் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உள்ள A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். இதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க. இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் நம்ம சேனலில் லிங்க்காக தந்துடுறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுப்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இது வந்து நான் உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறது, ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறதால ஸோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா BRO அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இந்த ஜாப் வருது. ஓகேங்களா. ஸோ 2026 ஃபஸ்ட் பேட்சுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ நல்ல ஜாபு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் இருக்கலாம், ஸோ ஆன்லைன்லேயும் இருக்கலாம். அது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கலாம், ஆஃப்லைனில் இருக்கலாம். ஆன்லைனில் இருந்துச்சுன்னா அவங்க சொன்ன வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 899 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 வேகன்சி, ஹிந்தி டைப்பிங் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 300 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 261 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் OEM அதாவது OEM போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 207 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 79 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியே வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அது டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ண முடியல. ஸோ அது வந்து நீங்கள் மட்டும் அது வேகன்சியும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ நீங்கள் எதுவும் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேனா. ஸோ டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு தெரியணும். ஓகேனா. ஸோ இப்போ ஹிந்தி டைப்பிங்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சுன்னா எவ்வளோ அவங்க சொன்ன டைமிங்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நாலேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஹிந்தி டைப்பிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு வந்து 10 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ ஹிந்தி டைப்பிங்காக இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ மற்ற போஸ்ட்டுகள் அப்ளை பண்ணிக்கோ. இப்போ ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல்லாம் 300 வேகன்சி இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரீஷியனாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகேங்களா. அதாவது ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதுவும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனில். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC STக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். OBC பார்த்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது போக DA அலவன்ஸ், HR அலவன்ஸ், TA அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரிஸ்க் அலவன்ஸ் இருக்குது. ஹார்ட் அண்டு ரிஸ்க் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 30,000க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி. ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் பார்டரில் ஒர்க்குன்றதால ரிஸ்க் அலவன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 6 ப்ராசஸ் இருக்குது தான். ஓகேங்களா. ஸோ 6 ப்ராசஸ் தான். ஸோ
இது ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கான ஏஜ், குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிடன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் எஃபிடன்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங் 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணணும். அதர் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்அப்பு, சிட்டப்ஸு, அப்புறம் பேலன்ஸ் டெஸ்ட்டு இந்த எல்லாமே இருக்கும். ஸோ அது டீட்டெயிலாக பார்த்தீங்க. ஸோ ஒரே சான்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் தரமாட்டாங்க. ஸோ கரெக்டாக டீட்டெயிலாக அதில் முடிச்சிடணும் ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் ஆகணும்னு சொல்லி நார்மலாக இருக்கும்போது 75 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அவங்களுக்கு ஓகே தான் ஓகேங்களா. ஸோ ட்ரேட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டு பொறுத்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா வயரிங் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் வந்து மிஷின் ஹேண்டிலிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அவங்க சொன்ன டைமுக்குள்ளே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்டோர் கீப்பர் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா. ஸ்டோரில் உங்களுக்கு டெக்னிக் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அது டிக் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். ட்ரேட் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ ட்ரேட் டெஸ்ட்னால் ஸோ இப்போ நீங்கள் வந்து டைப்பிங்கில் இது பண்ணுறீங்கன்னா ஸோ அந்தமாரி நாலேஜில் கேட்பாங்க. ஸோ எலக்ட்ரீஷியனில் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரீஷியன்லேருந்து ஒரு சில விதமான கொஷின்லாம் வரும். அதுதான் ஓகேங்களா. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து கொஷின் வருது. ஸோ நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் எஸ்எஸ்ஜிடி இந்த டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் 10th 12th ஐடிஐ சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ கேஷ் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃப் எதனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மெடிக்கலில் ஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஆர்மியில் இருக்கிற மாதிரி ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு இது ஒரு ஃபிட்னஸ் அந்த இதுக்கான ஃபிட்னஸ் இருந்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு இந்த ஜாபுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஆனால் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இப்போது இந்த மந்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா 45 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BROgovernment.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் கூட அப்ளை பண்ணுற மாதிரி வரலாம். அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேனா. ஸோ ஓகே நண்பா, இதுதான் இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஓகே. ஸோ டிஃபென்ஸ் அதாவது ஆர்மிக்கு ட்ரை பண்ணி யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதில் இதெல்லாம் கிடைக்காம இருப்பீங்களா, ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு, ஸோ ஏஜ் லிமிட் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க, ஸோ அந்த ஜாபு கிடைக்காம இருக்கிறவங்க ஸோ இந்த ஜாப் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் தான் இருக்குது. ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் டைம் தந்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் பற்றின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம வீடியோ போட பார்க்கலாம். எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொன்னதோட டிஃப்ரெண்ட்டாக எதனா ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ போட பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, எல்லாரும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா BROன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.